பித்அத் இறுதியாக இரண்டு வகைப்படும். பித்அத் நௌஆன். பித்அத் உண்மையாகவே இரண்டு வகைப்படும். பித்அத்துல் ஹகீகிய்யா வ பித்அத்துல் இதாஃபிய்யா. பித்அத்துல் ஹகீகிய்யா என்றால் குர்ஆன், சுன்னா, இஜ்மா எதிலும் ஆதாரம் இருக்காது. எதிலும் ஆதாரம் இருக்காது. இது பித்அத்துல் ஹகீகிய்யா, ஹகீகத்தான பித்அத். இதை செய்வதே கூடாது. செய்தால் வழிகேடு, அந்த வழிகேடு எம்மை நரகமுறை இழுத்துச் செல்லும். பித்அத்துல் இதாஃபிய்யா என்றால் என்ன? இந்த பித்அத் ரெண்டுமே சபிக்கப்பட்டது, ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இதாஃபிய்யா என்றால் என்ன? குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருக்கும், அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு காலத்தை மாற்றி, இடத்தை மாற்றி, முறையை மாற்றி, வடிவத்தை மாற்றி செய்வது. ஆதாரம் இருக்கும், ஆனால் வடிவம் மாறும். ஆதாரம் இருக்கும், அந்த முறையில் இருக்காது. உதாரணம் என்ன? காலத்திற்கு உதாரணத்தை பார்ப்போம். காலத்திற்கு ஒருவர் காலத்தை மாற்றுகிறார், ஒரு நிலைமையை அப்படியே மாற்றுகிறார், ஆனால் சுன்னாவில் ஆதாரம் இருக்கிறது. இதை எப்படி பார்ப்பது? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், அஹ்மது போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. மர்வான் என்ற ஆட்சியாளருடைய காலத்தில் ஈதுடைய பெருநாள் தொழுகைக்காக மிம்பரில் மர்வான் அவர்கள் ஏறுகிறார்கள். மிம்பரில் ஏறுவதற்கு மிம்பரில் ஏறுகிறார் தொழுகையை நடத்துவதற்கு முன்னால். என்ன தொழுகை? ஈதுடைய தொழுகை நடத்துவதற்கு முன்னால் மிம்பரில் ஏறுகிறார். ஈதுடைய முறை என்ன? தொழுது விட்டு மிம்பரில் ஏறுவார். அப்போது இருந்த ஒரு மனிதர், அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், ஏன் இப்படி செய்கிறாய் மர்வான்? இதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்யவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் தொழுதார்கள், அதற்கு பிறகு மிம்பரில் ஏறினார்கள். அப்போது அங்கே இருந்த அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருக்கிறார் இந்த சபையில். மன் ஹாதா, மன் ஹாதா, யார் இவர்? செய்பவர் அல்ல, சொன்னவர் யார்? மன் ஹாதா, அப்படி சொன்னவர் யார்? அப்போது சொன்னார்கள், ஃபகத் கதா மா அலைஹ், அவருக்கு எது கடமையோ அதை நிறைவேற்றி விட்டார். என்ன ஆதாரம் சொன்னார்கள்? அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன், யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ அவர் கரத்தால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் கல்பால் வெறுத்து ஒதுக்கட்டும், அதுதான் ஈமானுடைய கடைசி தரம். அவருக்கு கடமையானதை செய்து விட்டார், வாயால் அதை தடுத்து விட்டு. சஹாபி, ஒரு சஹாபி அபு சயீத் அல் குத்ரி சொல்கிறார்கள், மர்வான் அவரை எச்சரித்தார் ஒருவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்று. அபு சயீத் அல் குத்ரி என்ன சொன்னார்கள்? அவருக்கு கடமையானதை அவர் செய்து விட்டார், நாவால் அதை தடுத்து விட்டார் என்று கூறி இந்த ஹதீஸை சொன்னார்கள். ஒருவர், இது காலத்தில் மாற்றுவது. முறையை மாற்றுவது எப்படி? ஒருவர் சொல்கிறார், சுஜூதிற்கு முன்னால், ருக்குவுக்கு முன்னால், ருக்குவுக்கு பிறகு சுஜூத். ஒருவர் சுஜூத், ருக்குவுக்கு முன்னால் சுஜூதை செய்துவிட்டு ருக்கு செய்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியாது. பித்அத். மார்க்கத்தில் அது பித்அ, மார்க்கத்தில் அது புதுமையை அதிகப்படுத்துவது. ஒருவர் 2 ரக்காத் தொழுகை 3ஆக தொழுகிறார், முடியுமா? முடியாது. அப்ப எந்த நிலைமையில் அது இருக்கிறதோ, எந்த காலத்தில் அது இருக்கிறதோ, எந்த இடத்தில் அது இருக்கிறதோ. ஹஜ்ஜுக்கு என்று முறை இருக்கிறது. கஅபாவை 7 முறை தவாப் செய்ய வேண்டும். ஒருவர் நான் இப்படி சுற்ற மாட்டேன், இப்படித்தான் சுற்றுவது எனக்கு வசதி என்று சுத்த முடியுமா? மாற்றி செய்தால் அது பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர தவாஃபுடைய நேரத்தில் கஅபாவில் எதையும் தொட்டதில்லை. அல்லாஹு அக்பர். கஅபாவை தொடுவது பாவமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கஅபாவை அப்படி உரசி உரசி வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி பார்த்தார்கள், அந்த சஹாபியுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸ் இருவரில் ஒருவர். பார்த்து சொன்னார்கள், யா முஆவியா, என்ன செய்கிறாய்? நான் கஅபாவை சுற்றி வருகிறேன், கஅபாவை சுற்றுகிறேன், கஅபாவை தேய்க்கிறேன், அல்லாஹ்வுடைய இல்லம். நீ நம்மளுக்கு போய் வெட்டிட்டு இருப்பாங்க அந்த காபாவுடைய திரைச்சீலையை, பார்த்துருக்கீங்களா? கத்திரிக்கோலை வச்சு அதை தேய்ச்சி அப்படி தங்களுடைய உடல்ல தேய்ச்சுப்பாங்க பரக்கத்துன்னு சொல்லி. யார் சொன்னது? யார் அனுமதித்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செயலை பார்த்து ஒரு சஹாபி கண்டித்தார்கள், யா முஆவியா, அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர வேறு எதையும் தவாஃபுடைய நேரத்தில் காபாவில் தொட்டதாக நான் பார்த்ததில்லை. அப்படியா? அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததாக பார்த்தீர்கள்? கேட்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய பண்பது. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த முறையில் பித்அத்தை புரிந்தால் பித்அத்தை எளிதாக நம்முடைய சமூகத்தில் இருந்து விளக்கலாம். இதை புரியாமல் எதுவும் செய்யலாம், எதையும் செய்யலாம், எதையும் மார்க்கமாக கருதலாம், எதுவும் மார்க்கமாகும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் இதுவெல்லாம் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களாக அமைந்துவிடும். ஆனால் இதையெல்லாம் புரிந்த சமூகம்,
இதை எடுத்து வைக்கக்கூடிய முறையில் செய்த தவறின் காரணமாகத்தான் இன்று பித்அத் எல்லாம் நன்மையாக அவர்கள் கருதவில்லை என்றாலும் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஆகிவிட்டது. சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு புரியலாம், பலருக்கு புரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் தெரிந்த சமூகம், இதையெல்லாம் அறிந்த சமூகம், இதை எடுத்து வைக்கக்கூடிய முறையில் செய்த குறையின் காரணமாக நன்மை என்று கருதாமல் செய்து கொண்டிருந்தவர்களும், நன்மை என்று கருதி செய்து கொண்டிருந்தவர்களும் கடமைக்காக செய்வோம் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இவன் என்ன வழிகேட்டன்னு சொல்றது, இவர் என்ன இது பித்அத்னு சொல்றது, இவர் என்ன இதுக்கு முத்திர குத்துறது, நம்ம செஞ்ச நரகத்துக்கு போயிருவோமா என்று பகைமை வெறுப்பின் காரணமாக செய்யும் அளவிற்கு இந்த பித்அத் மாறிவிட்டது. குறிப்பாக நம்முடைய சமூகங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மார்க்கத்தில் புதுமைகள் ஏற்பட்டால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற முறையையும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثم انها تخلف من بعدهم خلوف, உங்களுக்கு பிறகு காலங்கள் உருவாகும், يقولون ما لا يفعلون, நாங்கள் சொல்லாத விஷயத்தை செய்வார்கள், ويفعلون ما لا يؤمرون, ஏவப்படாத காரியங்களை செயல்படுத்துவார்கள். فمن جاهدهم بيده, கரத்தால் யார் அவரோடு போரிடுகிறாரோ فهو مؤمن, அவர் முஃமின். யார் நாவால் போரிடுகிறாரோ அவரும் முஃமின், யார் உள்ளத்தால் போரிடுகிறாரோ அவரும் முஃமின். அதற்கு கீழ் ஈமானுடைய படித்தரம் என்று கடுகளவு கூட கிடையாது. இந்த மூன்று தான். இதை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற காரியங்களை எப்படி தடுத்தார்கள் என்று பாருங்கள். என்னுடைய கல்வியில் அமரக்கூடியவர்களோ அல்லது பயான்களில் அமரக்கூடியவர்களோ அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற அல்லது என்னுடைய நோக்கமாக நான் கருதுகின்ற மிக முக்கியமான காரியம் அதபை கையாளுதல். அடிக்கடி நான் சொல்வதுதான், தவறை தடுக்கும் பொழுதோ நன்மையை ஏவும் பொழுதோ ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுதோ ஒழுக்கத்தை கடைபிடித்து செய்ய வேண்டும். அந்த ஒழுக்கம் அந்த இடத்திலே இல்லை என்றால் அந்த நன்மையான காரியமோ தீமையான காரியமோ பலனளிக்காது. ஆதாரத்தை கேளுங்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, நான் தொழுது கொண்டிருந்தேன். முஆவியா அவர்கள் சொல்கிறார்கள், இப்னுல் ஹக்கம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருந்தேன். இத அத்தஸ ரஜுலும் மினல் கௌம், தொழுகையுடைய சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் இமாம், பின்னாடி சஹாபாக்கள் தொழுகையாளிகள், தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தும்பினார். அப்போது நான் சொன்னேன், யர்ஹமுக்கல்லாஹ். எங்கே? தொழுகை. யர்ஹமுக்கல்லாஹ், அவர் தும்பினார், நான் சொல்லிவிட்டேன் யர்ஹமுக்கல்லாஹ். ஃபரமானியல் கௌமு பி அப்சாரிஹிம், சஹாபாக்களுடைய பார்வை என் மீது பாய்ந்தது. ஏன்? தொழுகை யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்கிறார், உங்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்தது, ஏன் என்னை பார்க்கிறீர்கள் என்று மறுபடியும் தொழுகையில் சத்தமிடுகிறார். விட்டுருமா? இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பள்ளிவாசல் கதவை பூட்டிடான்னு சொல்லி ஒரு சத்தம் வரும், பின்னாடி ஆளை க்ளோஸ் பண்ணி தான் தூக்கி வெளியேறிவாங்க. அப்படிதானே? உங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது? அப்போது அருகில் இருந்தவர்களுடைய தொடையை தட்டினார்கள். அமைதியார். ஃபலம்மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகப்பெரிய ஒரு தவறு நடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புகிறார்கள் தொழுகை முடித்துவிட்டு. ஃபஅபி ஹுவ உம்மி, அவர் சொல்கிறார், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால், என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, இதுவரை என்னுடைய வாழ்நாளில் அவர்களுக்கு பிறகோ அவர்களுக்கு முன்னாலோ அவர்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. சுப்ஹானல்லாஹ். ஃபவல்லாஹி மா கஹரனி, என்னை கோபிக்கவில்லை, வலா தரபனி, என்னை அடிக்கவில்லை, வலா ஷதமனி, என்னை ஏசவில்லை. கால, என்னை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஹாதிஹி ஸலா, தொழுகை, லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மினல் கலாம், தொழுகை பூர்த்தியாகாது, முழுமையாகாது பேச்சுகளை கொண்டெல்லாம். இன்னமா ஹுவ தஸ்பீஹ், அது தஸ்பீஹை கொண்டு, வ தக்பீர், தக்பீரை கொண்டு, வ கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை கொண்டுதான் பூர்த்தியாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். யா அஹி, இந்த அதபை கையாளுங்கள். ஒழுக்கம். ஒரு பித்அத்தை செய்கிறார், நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு கேட்க மாட்டார். ஒரு பித்அத்தை செய்கிறார், இது வழிகேடு 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 என்று கத்தினால் எல்லாம் கேட்க மாட்டார். முதலில் பித்அத் என்றால் என்ன என்று புரியவை, எது நன்மை எது தீமை என்று புரியவை. சஹாபாக்களில் இப்படி நடந்தது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று ஒருவர் சொன்னார், இப்னு உமர் தடுத்தார்கள் என்பதை புரியவை.
ஒழுக்கத்தோடு, அதபோடு, அஹ்லாக்கோடு, பண்போடு, பாசத்தோடு அவருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு. இன்னைக்கு அவரை கீழே தட்டி நான் மேல போகணும், இந்த வாதத்தில் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பித்அத் பேசப்படுகிறது மக்களுடைய சபைகளுக்கு முன்னால். ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? 1 கோடி உங்களுக்கு 1 கோடி உங்களுக்கு பந்தயம் என்று சொல்லப்படுகிறது. ஒழுக்கம் வேண்டும் இதில், பாசம் வேண்டும் இதில், நேர்வழியின் ஆசை வேண்டும் இதில். அப்போதுதான் இந்த செய்திகளை அல்லாஹ் மக்களுக்கு புரிய வைத்து அவர்களுடைய உள்ளத்தை சுன்னாவின் பக்கம் கொண்டு வருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அதபை கையாளுங்கள், இந்த ஒழுக்கத்தை கையாளுங்கள். தீமை என்று பார்த்தால் அதை எந்த முறையில் கையாள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அதை கையாளுங்கள். கோபம் வருகிறது, எனக்கு மாற்றமாக அவர் செய்கிறார், சுன்னாவிற்கு மாற்றமாக செய்கிறார், இதுவெல்லாம் எப்படி உம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும்? நீ வழிகேடாக மாறிவிட்டாய், நரகத்திலே செல்லப் போகிறாய் என்றெல்லாம் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்க வருபவரையும் அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டு அவர் வழிகேட்டில் இருப்பதற்கு நாமும் காரணமாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒழுக்கத்தை தருவானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகம் நேர்வழியில் பயணித்து கொள்கையில் உறுதியாகி கொள்கையில் ஒற்றுமையாகி மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.